என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதா மவுஸை எப்படி RGB மவுஸாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கேமிங் மவுஸ் மாதிரி மாற்றுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கேமிங் மவுஸ் இல்லை RGB மவுஸ் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா செம்ம ரேட்டாக இருக்குது. நார்மல் மவுஸை விட பார்த்தீங்கன்னா 1000 2000 எடுத்துகிட்டு இருக்கு. சும்மா உள்ள ஒரு கலரான LED வச்சுருக்காங்க, அதுக்கு போய் 1000 2000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்மளே வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஸ்கிப் பண்ணினா புரியாமல் போவா. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார்மல் மவுஸ் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கழட்டிக்கலாம். ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்குது. கழட்டிட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் நம்மளாம் பளிர்னு எரியுது. இப்போது இந்த மவுஸில் 5 வோல்ட் கனெக்ஷன் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே தான் 5 வோல்ட் இருக்குது, அதிலே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா மவுஸ்லேயே நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க 5 வோல்ட் ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி RGB லைட் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கிட்டு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக நீங்கள் மவுஸில் வச்சு பார்த்தீங்கன்னா லைட் எரியும். ஸோ லைட் எரியுது, சூப்பராக எரியுது. இந்த கனெக்ஷனில் அப்படியே நீங்கள் சால்டர் பண்ணிட்டீங்கன்னா, உள் பக்கமாக வச்சு சால்டர் பண்ணிட்டீங்கன்னா RGB லைட் நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மவுஸுக்கு ஒரு மாதிரி டிஃபர் ஆகும், ஆனால் கரெக்டாக 5 வோல்ட்லாம் கண்டிப்பாக வரும். நீங்கள் அதில் வச்சு சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ RGB லைட்டையும் ரெசிஸ்டரையும் மவுஸோட மதர் போர்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரெசிஸ்டரை சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். RGB LED லைட்டில் இருக்க ஒரு நீடில் நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னொரு நீடில் ரெசிஸ்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெசிஸ்டர்லேருந்து லைட்டுக்கு இன்னொரு நீடில் நம்ம சால்டர் பண்ணிக்கணும். நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா லைட்டு புகஞ்சிடும். இப்போ இன்னொரு நீடில் நீங்கள் ரெசிஸ்டரில் தான் சால்டர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரெசிஸ்டரில் நான் சால்டர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வேக்ஸ் வச்சு சால்டர் கேன் வச்சு சால்டர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா செம்மையாக சால்டர் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைட்லேயும் நம்ம ரெண்டுத்தையும் சால்டர் பண்ணிக்கிறோம். சால்டர் பண்ணியாச்சு. இப்போ லைட் எரியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செம்ம பிரைட்டாக சூப்பராக எரியுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேல் பார்ட்டு மவுஸோட மேல் பார்ட்டை ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம RGB லைட் வெளியே தெரியும். ஸோ எங்கெங்கே வேணுமோ உங்களுக்கு கண்டபடி நீங்கள் உங்கள் மவுஸை நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஹோல்ஸ்லாம் இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. ஹோல்ஸ் போட்ட இடத்துல க்ளூ கம் அப்ளை பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஏடா கூடமாக நல்லா வரல, அதனால் இந்த மாதிரி டேப் போட்டிக்கிறோம். டேப் போட்டிட்டு உள் சைடில் க்ளூவை அப்ளை பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ டேப் போட்டிட்டு உள் சைடில் க்ளூ அப்ளை பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியல, ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால. நீங்கள் நிறைய க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா தான் சூப்பராக ஃபினிஷிங் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சு பக்கத்தில், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நிறைய க்ளூ அப்ளை பண்ணும்போது இன்னும் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். மேலே இருக்க டேப்லாம் எடுத்ததுக்கப்புறம் மவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மவுஸை நம்ம எப்படி கலட்டினமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரோலிங் வீலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மதர் போர்டை அப்படியே அந்த பிளாஸ்டிக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா அங்கங்கே நீங்கள் அப்படி வச்சிங்கனாவே கரெக்டாக லாக் ஆகிடும். இப்போ அதுக்கு மேலே இருக்க பிளாஸ்டிக் லேயரை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட்டில் 2 லாக் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த லாக்கை வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கனாவே சூப்பராக லாக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக ஒர்க் ஆகுது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நார்மல் மவுஸ் RGB மவுஸாக மாற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஏதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் இருக்கோம். நீங்கள் டேரெக்டாக என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.